ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னம்னா, நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே அரியர் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு மினிமம் நான் கொடுக்குற மெட்டீரியல், ஆல்ரெடி என்கிட்ட மெட்டீரியல் இது 150 பே பண்ணி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இல்லை உங்களுக்கும் பே பண்ணி இந்த மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா, எனக்கான ஜிபே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னம்னா 8072021998 இந்த பிடிஎஃப்க்கு கீழே கொடுத்துருக்கேன். 8072021998 அப்படிங்கிற நம்பர். தமிழ் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னம்னாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போத் ரெண்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். 11th and 12th ரெண்டுமே. புரியுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது 10 minutes வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் 8 யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையுமே, இது எல்லாமே நான் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோடு கொடுக்குறேன். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 8 யூனிட் ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணீங்க அப்படின்னம்னா 14 ஒன் வேர்டு உங்களுக்கு புக்கில் கேட்குறாங்க. 10லேருந்து 12 ஒன் வேர்டு புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. மொத்தம் 45 ஒன் வேர்டு நமக்கு புக் பேக்கில் இருக்குது. இது எல்லாத்தையும் படித்தீங்க அப்படின்னம்னா 12 மார்க் வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எக்ஸாமில் 10% வரக்கூடிய கேள்விகள் மட்டும் சொல்கிறேன். புரியுங்களா? அடுத்து என்னுடைய மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 2ல் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி, நம் மாநிலம் வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது, எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அரசுங்கிறதுல பெரிய ரா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சின்ன ராவாக மாற்றணும். கட்டிடம்னு கொடுத்துருக்காங்க, இதை கட்டடம்னு மாற்றணும். புரியுங்களா? இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ். இது 100% வரக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா அதுக்கு கீழேயே பலகை, தாமரை, வெங்காயம், கோவில், தலைமை, இது 5மே ஒரு கேள்வி. இதில் ஏதாவது 2 பரீட்சையில் கொடுப்பாங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னம்னா, பலகை அப்படின்னம்னா வீட்டின் ஜன்னலை பலகையால் அடைத்தோம் அப்படின்னு இந்த பலகை அப்படிங்கிறத சேர்த்து ஒரு தொடர். அடுத்து 2வது தொடர் எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா, பல கைகள் ஒன்றிணைந்தால் வெற்றியை தமதாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பழங்கிறத 2ஆக பிரித்து ஒரு தொடர். அதே மாதிரி தான் இந்த தாமரைங்கிறதுக்கும் கோவில்ங்கிறதுக்கும் வெங்காயங்கிறதுக்கும் தலைமைங்கிறதுக்கும் 2 தொடர் எழுதணும். இது 100% கேட்கக்கூடிய 2வது 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. நிலத்தை கிளறணும்டா, அப்போ தான் வகு நிறையும். அவனுக்கு அன்னைக்கே பணம் கொடுத்து ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே தீனு போனார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ் வட்டார வழக்கு. இதை எப்படி மாற்றணும் அப்படின்னம்னா, வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே அழைத்து சென்றார் அப்படின்னு தூய தமிழில் எழுதுனீங்க அப்படின்னம்னா இதுக்கு 2 மார்க். இந்த 3 2 மார்க் 100% வரக்கூடியது. எப்படி 12 ஒன் வேர்டு உங்களுக்கு புக் பேக் வரும்னு சொன்னோம், அதுமாதிரி இந்த 3 2 மார்க் கொஸ்டினும் வரக்கூடியது. அப்போ நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துடலாம்னா 10லேருந்து 18 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 2 ஆக்சுவலாக இதெல்லாம் 42ஆம் நம்பர் கொஸ்டினில் உங்களுக்கு 4 மார்க்கில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. கபிலன் திறமையானவன், நேற்று முதல் அணையின், உங்களுக்கு யாரால், முருகன், நம்முடைய தேவை. இந்த குமரன் அப்படின்னம்னா குமரனுக்கு, அணை அப்படின்னம்னா அணையின், யார் அப்படின்னம்னா யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள், முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை, தேவையின் அளவு குறைந்தால். இது 42 4 மார்க் இல்லை 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது நீங்கள் எழுத வேண்டிய 7 2 மார்க்கில் இது 1 கம்பல்சரி கொஸ்டின். வாழைக்காட்டில் கோயில்கள் அலறிக்கொண்டும் அலறிக்கொண்டும் இருந்தன, முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். புரியுங்களா? இப்போயே நான் 4 2 மார்க் ஒரு 4 மார்க் சொல்லிட்டேன். இது 4மே 10% எக்ஸாமில் வரக்கூடியது. அடுத்ததாக நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னம்னா, உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினும் 8 மார்க் கொஸ்டினும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அடுத்ததாக 7க்கு 5வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. இந்த ஒரு பயிற்சி பார்த்துக்கோங்க. வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. இந்த 5ல் 1 தான் பரீட்சையில் 100% கேட்க போகிறாங்க. புரியுங்களா? இப்போ 10 ஒன் வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 5 மொழித்திறன் பயிற்சி சொல்லியிருக்கேன், இதுக்கு 10 மார்க். அதுபோக உங்களுக்கு 42ஆம் நம்பரில் கேட்கக்கூடிய ஒரு மொழித்திறன் பயிற்சி சொல்லியிருந்தேன், அதுக்கு ஒரு 4 மார்க், 24 மார்க். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8 மார்க்குக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது கேள்வி பதில் வேணாம். கேள்வி பதில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த மொழித்திறன் பயிற்சி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாமில் 3 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது இதில் சொல்லிடுறேன். 3 × 4 12 மார்க். புரியுங்களா? ஏற்கனவே அந்த 22 மார்க் சொல்லியிருந்தேன். அடுத்த 12 மார்க் எடுக்கிறதுக்கு அணி இலக்கணம் படிச்சிருக்கணும். அணி இலக்கணத்தில் நான் கொடுத்துருக்க எல்லாமே படிக்கலை அப்படின்னம்னாலும், பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக, ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக. இது 3 மட்டும் படிச்சுக்கோங்க. நிரல் நிறை அணி அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் 10th படித்தது தான். அன்பும் மரணம் உடைத்தாயின் நில்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது, இக்குறளில் பயின்றுவதும் அணி, ஏகதேச உருவக அணி. அணி விளக்கம், சான்று, பொருத்தம் 3 நிரல் நிறை அணி. சாரி. அடுத்தது ஏகதேச உருவக அணி அப்படின்னம்னா, ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறது சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமம் பனையை சுடும். புரியுங்களா? ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்தாமல் விடுவது ஏகதேச உருவ அணி. சான்று அந்த திருக்குறள் எழுதுறீங்க. அணி பொருத்தமும் பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவ அணிக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும்.
புரியுங்களா? இனத்தை தெப்பமாக உருவகம் செய்த வள்ளுவர் உலக வாழ்க்கையை கடலாக உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவதால் இது ஏகதேச ஒரு வரி. பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு அது ஒரு 4 மார்க் கொஸ்டின் ப்ளஸ் மனப்பாட பாடலாமும் இருக்கிறனால அதில் இருக்கக்கூடிய அணியும் படிச்சுக்கோங்க. இந்த 3 படிச்சிங்கன்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். படித்து எழுதி பாருங்கள். இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் டைம் இருக்குது, எழுதி பாருங்கள். அடுத்தது 40ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு பாணயம் பாராட்டல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தேவையில்லை, புரியுங்களா? இதெல்லாம் தேவையில்லை. பாணயம் பாராட்டல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழாக்கம் தருக. நான் கொடுத்துருக்க இந்த தமிழாக்கம் தருக மட்டும் நீங்கள் படித்தா போதும், புரியுங்களா? லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப். இஃப் யூ வாண்ட் டு பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் யூ, speak their language. Knowledge of languages is the doorways of wisdom. இது ஒன்று படிச்சுக்கோங்க. the limit of my language or the limit of my world. இந்த 5லிருந்து மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னம்னா அதுபோக பெரியார் வாஸ் நாட் ஒன்லி கிரேட் சோசியல். இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தது 8வது யூனிட்டில் ஒரு மொழித்திறன் பயிற்சி இருக்குது நம்மளுடைய புக்கில், அது ஒன்று, புரியுங்களா? மற்றபடி இல்லை சார் எனக்கு தமிழாக்கம் வராது, நான் அதுக்கு பதிலாக என்ன படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா இந்த பழமொழி கொஸ்டின் நம்பர் 41 இருக்கக்கூடிய இந்த பழமொழி, இதில் ஏதாவது ஒரு பழமொழி கொடுப்பாங்க. இந்த பழமொழியை வந்து நீங்கள் வாழ்க்கை நிகழ்வில் அமைச்சு எழுதணும், புரியுங்களா? முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற இப்போ சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னம்னா அதை வச்சு உங்களுடைய கதை, ஒரு கதை, புரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது மாதிரி ஒரு கதை வந்து எழுதணும். அதுக்கான ஆன்சரும் நான் என்னுடைய மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களால் ஓனாக ரைட் பண்ண முடியும் அப்படின்னம்னா உங்களுடைய சொந்த நடையில் நீங்கள் ஒரு கதை வந்து எழுதிக்கலாம். நானும் என்னுடைய நண்பனும் சாலை நடந்து கொண்டிருந்தோம். அப்போது கீழே இருந்த ஒரு பொருளை எடுத்து பத்திரப்படுத்தினேன். எதற்காக என்று கேட்டால் சிறுதுரும்பாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் பயன்படும் என்று கூறினேன். பிறகு சில நாட்கள் கழித்து அந்த பொருள் உங்களுக்கு பயன்பட்ட மாதிரியும் இப்போது புரிந்து கொண்டது சிறுதுரும்பும் பல்கொத்த உதவும் என்று என்னுடைய நண்பன் கூறினான் அப்படின்னு உங்களுடைய சொந்த நடையில் எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 4 மார்க் ஃபுல்லாகவே போடுவாங்க. ஃபஸ்ட்டு பழமொழிக்கான பொருள் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நிகழ்வு அப்படின்னு போட்டு கதை எழுதணும். அந்த பொருளுக்கு 1 மார்க்கு, அந்த வாழ்க்கை நிகழ்வுக்கு 4 மார்க். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னம்னா அடுத்தது உங்களுக்கு நெடுவினா. நெடுவினால இம்பார்ட்டன்ட் 100% எக்ஸாமில் வரக்கூடியது மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் வழி துணை கொண்டு நிறுவுக. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும். இந்த 3லையும் 5 திருக்குறள் இருக்கும். இதை படிச்சீங்க அப்படின்னம்னா ஒரு 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த 6வது திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்பதை சில குறள்களின் வாயிலாக இப்பாடலில் நாங்கள் இக்கட்டுரையில் காண்போம் அப்படிங்கிறது எழுதிட்டு இந்த 3ல் இருக்கிறதுல எந்த குறள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு 5 குறளை வந்து விளக்கி எழுதுனீங்க அப்படின்னம்னால இதுக்கு வந்து 6 மார்க் முழுசாக போடுவாங்க. அப்போ இந்த 3 படித்தா போதும். இந்த 4வது நீங்கள் என்ன அட்டன் பண்ணிடலாம், ஓனாக அட்டன் பண்ணிடலாம். உரைநடை நெடுவினாவில் உங்களுக்கு குடும்பம் என்ற சிறந்த அமைப்பிலிருந்து பண்டைய சமூக கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் படிச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பாரதியின் கடிதம், உரிமை தாகம், மகாநடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டம், சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள. இந்த வருஷம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா மகாநடிகரை கண்ட பாலச்சந்தர் மன ஓட்டம், சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு, இது 2ம் படிச்சுக்கோங்க, புரியுங்களா? அடுத்தது மேலே 2 மார்க் 4 மார்க் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக 2 மார்க் 4 மார்க் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு படிக்க முடியாது. லாஸ்ட்டாக எல்லாருமே 2 மார்க் 4 மார்க் தான் சொல்லுவாங்க. பட் தமிழில் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 மார்க் 4 மார்க் கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. மினிமம் பாஸ்க்கு நீங்கள் ஜென்ரலாக எழுதக்கூடிய கொஸ்டினே போதும் அப்படிங்கிறனால தான் இதுக்கு முன்னால் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து வாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இந்த கேள்வி எத்தனாம் நம்பர் கொஸ்டினில் உங்களுடைய இப்போ சப்ளிமெண்ட்ரியில் வரும் அப்படின்னம்னா 15லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்தது 2வது கேள்வி, நகரம் பட்டை தீட்டிய வெள்ள வைரமாகிறது. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார்? வசனம் கவிதை வேறுபாடு. அடுத்ததான் இந்த களிவிழா ஒளிவிழா ஒருமுக எழினி பொறுமுக எழினி, இந்த மாதிரி சின்ன சின்ன வேறுபாடு இருக்குங்களே, இந்த நாளும் படித்தீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேள்வி அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நஞ்சுன்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துக்கிறார்? வறுமையிலும் சிறுமை தருவது எது? இதை படிச்சிங்கன்னா 2வது 2 மார்க். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 2 அறிவுடை வேந்தனின் நெறி கொடுத்து பிசராந்தையார் கூறுவன, இளைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். 3வது 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரியே செய்யல உரைநடையில் நீங்கள் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு 19லேருந்து 21 வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள், புக்கில் தன்மனை செய்விருப்பு, நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் கருத்து, இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழ்த்திசை சுவரி நூலகம் குறித்து எழுதுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பு விட்டும் எத்திசையும் சோறு கிட்டாது கிட்டும். ஆக்சுவலாக இது கிடையாது, இதை விட்டுலாம். பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையோடு விளக்கி எழுதுக. இந்த 3 படிச்சிங்கன்னா 2வது 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம்.
100% கொஞ்சம் கூட நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஒரு கேள்வி வரலைனாலும் எனக்கு திரும்ப நீங்கள் கால் பண்ணியே கேட்கலாம். புரியுங்களா? அதனால் நான் சொல்கிறத கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க, ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாங்க அப்படின்னம்னா அதை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அவங்கள நம்பினீங்க அப்படின்னம்னாலே எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னம்னா உங்களுடைய மார்க் அதிகரிப்பதற்கான வழிகள். ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஆல்ரெடி படித்து ஒரு 25 மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆகிருக்கீங்க. பட் ப்ரைவேட்டாக நீங்கள் படித்து 80 மார்க் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாலே தலை நிமிர்ந்து நிற்கலாம். அதுக்கான வழிமுறைகள் ஆக்சுவலாக இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டேன். பட் அதை பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். லாஸ்ட் டைம் சர்ச் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இப்போ வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏங்குழி நீர் ஞாலத்து 4 மார்க்கில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது 2 2 மார்க் கொஸ்டின் 31லேருந்து 34 வரைக்கும் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. ஏங்குழி நீர் ஞாலத்து இருள கற்றும் 1. நாட்டிய அரங்கினுடைய அமைப்பை இளங்கோவடிகள் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறார்? 2. எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி என்று நாளை பறவைகளும் வரக்கூடும். 3. மனத்திற்பம் அவசியமான ஒன்று என்பதனை. 4. அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார்? வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? இந்த 6 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2 4 மார்க் கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 34 வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உரைநடை. உரைநடையில் இவ்வளோலாம் இல்லை, ஒரு 4 மட்டும் சொல்கிறேன். புரியுங்களா? 4 மட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பு. 1. பேரிடர் மேலாண்மை விளக்கம். 3. பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம். 3. மணலில் எழுதியது முதல் தற்காலிகம் வரை எழுதுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். 4. சென்னை பண்பாட்டின் அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பவை. 5. இந்த 5 2 மார்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் 2 4 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 100% கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 47 வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். இல்லை எனக்கு மனப்பாட பாடலும் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள் அப்படின்னம்னா ஆல்ரெடி மனப்பாட பாடல் பப்ளிக் எக்ஸாமுக்கு எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கணும். அதுவே உங்களுக்கு போதுமானது. 12th தமிழ் மெமரி போயம் இம்பார்ட்டன்ட் 2025 அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ ப்ளே ஆகும். கல்வி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற என்னுடைய சேனலில். ஆல் தி பெஸ்ட்.